இது பாருங்கடா, காலைல கீரை குழம்பு பண்ணேன் இல்லையா, அதை வந்து இது பாருங்கள் பொரி இருக்குது இல்லையா, அதை பொரியை போட்டு அந்த கீரை குழம்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரியன்றோம் சிம்பிளாக, அந்த பொரியிலேயே எவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணலாம் தெரியுமா? நான் இன்றைக்கி உங்களுக்கு கீரை குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இன்னொரு நாளைக்கு பொரியில் இன்னொரு ஐட்டம் சொல்லித்தரேன். எத்தனை ஐட்டம் சொல்லித்தரேன்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பாருங்கடா, இந்த பொரியை வந்து இப்படி தனியாக கொட்டிக்கோங்க, அந்த குழம்பு வந்து தனியாக கொட்டிக்கோங்க. ஒரு வாய்க்கு நம்ம வந்து அதை கலந்து சாப்பிட்ணும். ஏன்னா பொரியில் வந்து அந்த குழம்பு மொத்தமாக போட்டிங்கன்னா அது அல்வா மாதிரி ஆகிடும். சரியா? அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால் திருப்பி இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? தனியாக வச்சுட்டு ஒரு வாய்க்கு கலந்து சாப்பிட்டோன்னா அது அந்த மொறுமொறுப்பு அதுவும் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? மொத்தமாக சேர்த்து கொட்டிடாதீங்க குழம்பு. இந்த மாதிரி தனியாக போட்டு ஒரு வாய்க்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்க என்ன.